ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்கோ? வெல்கம் டு சிஸ்டர் லாக்ஸ். கொள்ளு வச்சு கர்நாடகா ஸ்டைலில் பஸ்ஸார் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முளப்பு கட்டி வச்சுருக்கிறது. கொள்ளும் உடம்புக்கு நல்லது தான், கீரையும் உடம்புக்கு நல்லது தான். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க. கர்நாடகா சைடு நிறையா செய்வாங்க இதுதான். ஃபஸ்ட்டு கொள்ளு கழுவி குக்கரில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான தண்ணி. பச்சை மிளகா தான், பழுத்திருக்கிற மிளகா 5, தக்காளி 4, மஞ்சத்தூள். குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி முழுசாக போட்டிருக்கிறேன்னா அது நம்ம எடுத்து ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால முழுசாக போட்டிருக்கிறேன். கொள்ளு வெந்துருச்சு 2 விசிலுக்கு. தக்காளி மிளகா எல்லாம் செப்ரேட்டாக எடுத்துக்கலாம். அந்த கொள்ளும் அதில் வருது, பரவாயில்ல, அதுவும் சேர்த்தி தான் ஆட்ட போகிறோம். திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கீரை எடுத்து போட்டுக்கலாம். கீரை போட்டு ஒரு விசில் வந்ததும் எடுத்துக்கலாம். இது தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, சீரகம் தான் ஜாஸ்தி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸார் ஹைலைட்டே சீரகம்தான். அப்புறம் மிளகாத்தூள், சாம்பார் தூள். எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு லைட்டாக சீரகம் போட்டு சூடானதும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கீரை வெந்துருச்சு. எலசாக இருக்குது கீரை, டக்குன்னு வெந்துருச்சு. விசில் விட்டு விசில் எடுத்துடணும் டக்குன்னு, இல்லைன்னா கொழன்னு ஆயிரும். இந்த வடிகட்டியில் போட்டுக்கலாம். சூடாக இருக்குது. இந்த பனிக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். களிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். களி செய்யலை இன்றைக்கி பாருங்கள். அந்த தண்ணி, கொள்ளு தண்ணி, கொஞ்சம் புளி ஊற வைக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுட்டு, இப்போ இது நல்லா வதங்கிருச்சு வெங்காயமெல்லாம். அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு, சாம்பார் தூள், மிளகாத்தூள் போட்டு அதிலே வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் அந்த கொள்ளும் கீரையும் இதுலேயே போட்டு ஆட்டிக்கணும். தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, மிளகா எல்லாம், அதெல்லாம் சேர்த்து இதிலே போட்டு ஆட்டணும். தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காய் பல்ஸ் மூடில் அரைச்சிக்கலாம். அதிலே கொஞ்சம் எடுத்துக்கலாம் கீரைக்கு. இப்போ கீரை தாளிச்சு விட்டுறலாம். அந்த மசாலா ஆறட்டும். கீரை தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டு, பூண்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கண்ணாடி பதத்துக்கு வந்தது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் சாஃப்டாகட்டும் வெங்காயம். திருவின தேங்காய் போட்டு கொள்ளும் கீரையும் அதில் போட்டு வதக்கிடலாம். கீரை தாளிச்சு விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் அரைச்சிக்கலாம்.
நம்ம எடுத்து வச்ச கொள்ளு, கீரை, மசாலா எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு கொள்ளு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளியை அதிலே போட்டு அரைக்கலாம். புளியில் மண் இருக்குது, அதனால் கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். கலந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வறுத்து அரைச்சதுனால பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி சிஸ்டர் லாக்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்க. குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாய்.